கோஷங்கள் முதல் ஜெட் பாகங்கள் வரை காசா குறித்த இங்கிலாந்தின் நிலைப்பாடு ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது. கிளாஸ்டன்பரி விழாவில் இஸ்ரேலின் இராணுவத்தை குறிவைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டதற்காக இங்கிலாந்து ராப்பர்கள் குற்றவியல் விசாரணையில் உள்ளனர். அதே நேரத்தில் இனப்படுகொலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஜெட் பாகங்களை அவர்களுக்கு அனுப்பும் உரிமைக்காக இங்கிலாந்து அரசாங்கம் போராடியது. இங்கிலாந்தின் முன்னுரிமைகள் ஏன் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளன என்பதை சோரையா லென்னி ஆராய்கிறார். காசா உதவி நிதி சர்வதேச விதிகள், விதிமுறைகளில் தோல்வியடையும் என்று தோன்றுகிறது. காசாவில் பொதுமக்களை பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் உதவிகளை பாதுகாப்பாக வழங்குவதில் GHF இன் பொறுப்புகள் குறித்து மைக்கேல் லிங்க். தூண்டப்படாத துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கான காசா உதவி தேடுபவர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளது. காசாவில் விடியற்காலையில் இருந்து கொல்லப்பட்ட 73 பாலஸ்தீனியர்களில் குறைந்தது 33 உதவி தேடுபவர்கள் அடங்குவர் என்று மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளன. சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF உதவி தளங்களில் தூண்டப்படாத துப்பாக்கிச் சூட்டுக்குப் பிறகு திகில் காட்சிகளை சாட்சிகள் விவரித்துள்ளனர். கடந்த 48 மணி நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் 26 இரத்தக்களறி படுகொலைகளைச் செய்துள்ளது என்று கூறுகிறது. இனப்படுகொலையை ஏற்படுத்த இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினியை பயன்படுத்துவதை சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அம்னஸ்தி இஸ்ரேல் வேண்டுமென்றே பட்டினியை காசாவில் போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. இது ஒரு பரந்த இனப்படுகொலை கொள்கையின் ஒரு பகுதியாக குறிப்பிடுகிறது. உலகின் கண்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய விரோதப் போக்கின் மீது திசை திருப்பப்பட்டாலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் குறையாமல் தொடர்கிறது. பசி மற்றும் நோயின் கொடிய கலவையை உருவாக்கிய வாழ்க்கை நிலைமைகளை ஏற்படுத்துவதன் மூலம் மக்களை ஒரு திருப்புமுனையை தாண்டி தள்ளுகிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் தலைவர் ஆக்னஸ் காலமார்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மனித உரிமைகள் அமைப்பு குழந்தைகளிடையே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை ஆவணப்படுத்தியுள்ளது. அக்டோபர் 2023 முதல் 66 பேர் இறந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய அதிகாரிகள் உதவி மற்றும் வணிகப் பொருட்கள் காசாவிற்குள் நுழைவதற்கு சட்டவிரோத முற்றுகையை விதித்து உதவிகளை ஆயுதமாக்குவதாகவும் அது குற்றம் சாட்டியது. நூற்றுக்கணக்கான உதவி லாரிகள் பாலஸ்தீனிய பகுதிக்கு வெளியே சிக்கி இஸ்ரேலியரின் அனுமதிக்காக காத்திருக்கின்றன. சில இனப்படுகொலை லாபகரமானது என்று பிரான்செஸ்கா அல்பானீஸ் கூறுகிறார். ஐடோட்னா காசா உதவியை விநியோகிக்கட்டும். உன்ருவா பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐடோட்னா நிறுவனம் அன்ரவா எக்ஸில் ஒரு பதிவில் தற்போதைய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு உணவு விநியோக பொறிமுறையின் மூலம் காசாவில் உணவை அணுக முயற்சிக்கும் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது மற்றும் காயமடைந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. முந்தைய ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான விநியோக வலையமைப்பு காசாவில் சுமார் 400 தளங்களை இயக்கியுள்ளது. அமெரிக்க நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயுதமேந்திய தனியார் பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்களால் பாதுகாக்கப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை 4 மெகாதளங்களை மட்டுமே அமைத்துள்ளது. அவற்றில் 3 தெற்கிலும் 1 மத்திய காசாவில். நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கும் வடக்கில் எதுவும் இல்லை. இஸ்ரேலிய அரசியல்வாதிகளின் மேற்கு கரை இணைப்பு அழைப்புகளை துர்கியே கண்டிக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்க கோரும் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்களின் வலுவான வார்த்தைகளில் அறிக்கைகளை துருக்கிய வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. குறிப்பாக போர் நிறுத்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வரும் இந்த பொறுப்பற்ற இணைப்பு அழைப்புகள் சர்வதேச சமூகம் பல ஆண்டுகளாக எடுத்துள்ள தீர்வுக்கான கொள்கைகளை புறக்கணிக்கின்றன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிகுட் கட்சியைச் சேர்ந்த 14 அமைச்சரவை அமைச்சர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை உடனடியாக இணைக்குமாறு பிரதமரை வலியுறுத்தியதால் இந்த அறிக்கை வந்துள்ளது. தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் பகிர்ந்து கொண்ட ஒரு கடிதத்தில் கையொப்பமிட்டவர்கள் ஜூலை 27 அன்று முடிவடையவுள்ள நெசெத் பாராளுமன்ற கோடைகால கூட்டத்தொடர் முடிவதற்குள் யூதேயா மற்றும் சமாரியா மேற்கு கரை மீது இறையாண்மையை பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரினர். 1967 போரில் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியை ஆக்கிரமித்தது. ஆனால் அது ஒருபோது முறையாக அதை இணைத்துக் கொள்ளவில்லை. தீவிர வலதுசாரி அமைச்சர்களால் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு. இருப்பினும் அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸின் தாக்குதலுக்கும் அதைத் தொடர்ந்து காசா மீதான போருக்கும் பிறகு
இஸ்ரேலிய அதிகாரிகள் பாலஸ்தீன பிரதேசத்தின் வரைபடத்தை மீண்டும் வரைந்து வருகின்றனர். காசாவில் உதவி மையங்களுக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு வெடித்ததால் அவநம்பிக்கையான காட்சிகள். அடிப்படை உணவுப் பொருட்களை பெறுவதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் திகிலூட்டும் காட்சிகளை விவரித்தனர். ஆனால் திடீரென்று தூண்டப்படாத துப்பாக்கிச் சூட்டை மட்டுமே சந்தித்தனர். இன்று காலை நான் பல உயிர் பிழைத்தவர்களிடம் பேசி வருகிறேன். அவர்கள் எனக்கு இது போன்ற இதயத்தை உடைக்கும் சாட்சியங்களைச் சொன்னார்கள். மேலும் GHF நடத்தும் உதவி மையங்களுக்கு அருகில் நடந்த கொடூரமான காட்சிகளை பகிர்ந்து கொண்டனர். முன் எச்சரிக்கை எதுவும் இல்லை, முன் அறிகுறியும் இல்லை என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். கூட்டத்திற்குள் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. தோட்டாக்கள் பறந்ததால் பாதுகாப்புக்காக சிதறி ஓடிய பாலஸ்தீனியர்கள். துப்பாக்கிச் சூட்டின் தீவிரம் காரணமாக அவசர சேவைகள் மற்றும் மருத்துவக் குழுக்கள் அந்த பகுதியை அணுக முடியவில்லை என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இது காசாவில் மனிதாபிமான நிலப்பரப்பின் சரிவை முழுமையாக பிரதிபலிக்கிறது.